ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகள் சரணம். என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. என்னோட சேனலில் புது பரிகாரங்கள், சக்தி மிகுந்த ஸ்லோகங்கள் அத்தனையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது உங்களுடைய கோரிக்கைகள், வேண்டுதல்கள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எந்த விஷயத்தை நினச்சி நான் முதல் ஸ்டெப் எடுத்து வச்சாலுமே நடக்க மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ கடவுளை நம்பி ரொம்பவும் கோரிக்கையெல்லாம் வச்சு விளக்கேற்றி பூஜையெல்லாம் செஞ்சு எவ்வளவோ செய்கிறேங்க. இருந்தாலும் கூட என்ன காரணம்னே தெரில, தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது, நடக்கவே மாட்டேங்குது. எனக்கு என்ன செய்கிறதுன்னே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருந்ததுன்னா அதில் செய்யலாங்க. அப்படி இல்லைன்னா எந்த பக்கத்தில் அம்மன் ஆலயமாக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கோங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த பேப்பருக்கு உங்களுடைய கோரிக்கைகள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசார ஃபுல்லாக எழுதுங்க. அதாவது நீங்கள் அம்மன்கிட்ட பேசுகிற மாதிரியே நினச்சி உங்கள் குறைகள் அத்தனையும் அதில் எழுதிடுங்க. எழுதி முடித்ததுக்கப்புறம் இதை நீங்கள் நடத்தி கொடுக்கணும். எனக்கு நடந்தால் நல்லா இருக்கும், நீங்கள் தான் கூடவே இருந்து வழி நடத்தி கொடுக்கணும்னு சொல்லி மனசார வேண்டி அந்த மாட்டை கோரிக்கை வைங்க. வச்சு எழுதிட்டு அந்த சீட்டில் 4 பக்கமும் மஞ்சள் தடவுங்க. தடவிட்டு அதை 4ஆக மடித்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆலயமாக இருந்தாலும் சரிங்க, அங்கே இருக்கக்கூடிய கோவில் ஒன்றியில் அந்த காணிக்கை சீட்டை செலுத்திடுங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது கண்டிப்பாங்க உங்களுடைய கோரிக்கைகள் உடனடியாக நடக்கும். சில கோவில்களில் பார்த்திங்கன்னா கோரிக்கை சீட்டு கட்டுறதுக்குன்னு அந்த வசதியெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருப்பாங்க. மரம்லாம் இருக்கும், அதில் கூட கட்டி விடுவாங்க. அப்படி இல்லாத கோவில்களில் நீங்கள் உண்டியல்லையே செலுத்திடலாம். இந்த மாதிரி செலுத்தும் பொழுதுங்க அந்த விஷயம் நமக்கு உடனடியாக நடக்குதுங்க. கண்டிப்பாங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல் உடனடியாக பழிக்கணும்னு சொல்லி நானும் மனதார வேண்டிக்கிறேன். நன்றி. நம்ம அடுத்த பதிவில்